இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல போட் மற்றும் வாஸ்கோ ட காமா திரைப்பட திரை விமர்சனங்களை தான் பார்க்க போறோம். முதல்ல போட் படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இயக்குனர் சங்கர் தயாரிப்புல சிம்புதேவன் இயக்கிய இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. சந்தானத்தை வச்சு அதுக்கப்புறம் அவர் இயக்கிய அரை எண் 305 கடவுள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதன் தொடர்ச்சியா சிம்புதேவன் இயக்கிய இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், விஜய் நடித்த புலி படங்கள்லாம் சொதப்பிய நிலையில சினிமாவிலிருந்தே ஒரு கொஞ்ச காலம் மாயமாயிட்டார்னே சொல்லலாம். கசட தபர, விக்டிம் உள்ளிட்ட படங்களையும் இவர் இயக்கினாலும் அந்த படங்கள்லாம் இவர் தான் இயக்குனாரா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு புலி படம் தான் இவரோட கடைசி படம் அப்படின்ற நிலையிலேயே இருந்துச்சு. இப்போ யோகி பாபு வச்சு லீ ஜோலா இந்த படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு. போட் என்பதன் விரிவாக்கமே பேஸ்ட் ஆன் எ ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ட்டு டைட்டில் கார்டில் போட்டப்பவே சிம்புதேவன் கம்பேக் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. 1943ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த கதை அமைது. 2ஆம் உலகப்போர் ஒரு பக்கம், சுதந்திர போராட்டம் இன்னொரு பக்கம். கடற்கரை அருகிலுள்ள முகாமை நோக்கி ஜப்பானிய விமானப்படை குண்டு போடுறாங்க அப்படின்ற தகவல் தீயா பரவோ தன்னோட பாட்டியோட யோகி பாபு படகுல ஏறி கடலுக்கு தப்பிச்சிடலாம், நிலத்துல இருந்து தானே குண்டு போடுறாங்க, நம்ம தப்பிச்சு கடலுக்கு போயிடலான்ட்டு போட்டை எடுக்கிறாரு. அப்போ மற்ற மனிதர்கள் ஒரு சிலரும் இவங்களோட போட்ல பயணம் பண்றாங்க. அப்போ அணுகுண்டை விட மனிதனின் சுயநலம் எவ்வளவு பெரிய கொடூரமானது அப்படின்றத படகு பயணத்துல தெரிய வருது. அதுதான் போட்டோட கதை. எம்சி அரசன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியம், அந்தப்புறம், மல்யுத்த போட்டி, அகமாலா, கப்ச்சி, ஆங்கிலேயர்களை இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சதி, இப்படிலாம் ஒரு பக்கம் அவங்க பல விஷயங்களை அடிக்கிருந்தாங்க. அதே போல் சிம்புதேவன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாதி மத பாகுபாடு, இன்றைய சூழலில், அரசியலில், நையாண்டி இதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஸோ நல்லாவே வந்திருக்கு. யோகி பாபு படகோட்டியாக இதில் வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எம்எஸ் பாஸ்கர், ஹீரோயினா கௌரி கிஷன், இவங்கெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாம் ஷாரா, ஆங்கிலேய அதிகாரி நடித்திருக்கக்கூடிய ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன், சின்னி ஜெயின், மதுமிதா இவங்கெல்லாம் நல்லாவே அவங்களுடைய கதைக்களத்துக்கு ஏற்ற அழுத்தத்தை உங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ படகை நோக்கியே போகிறதாலே ஒரு சில இடத்துல வசனங்கள் தான் மெஜாரிட்டியாக பார்க்கப்படுது. கொஞ்சம் இடத்துல போர் அடிக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் ஜிப்ரானோட இசை கை கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இயற்கை அழகையும் மனிதர்களின் வெறுப்புணர்வையும் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் அழகாக காட்டியிருக்கிறாரு. இப்படியா இந்த படம் சுவாரஸ்யமாக போகுது. 2ஆம் பாதியில் அதுவே சில இடங்களை நமக்கு டல் அடித்தாலும் படம் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகிற அளவில் தான் டைரக்டர் அவருடைய வேலைகளை நகர்த்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக போட் படம் பாராட்டுக்குரிய படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக நக்குலோட வாஸ்கோ ட காமா படத்தை திரை விமர்சனத்தை பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகர் தான் நக்குல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நக்குல் நடிப்பில் உருவாகி இருக்குது இந்த படம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஆர்ஜிகே இயக்கி இருக்கிறாரு. வம்சி கிருஷ்ணா இந்த படத்தில் எஸ் ரவிக்குமார் சார், முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பல எதிர்பார்ப்பு மத்தியில் யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே டார்கெட் பண்ணி வந்திருக்கு இந்த படம். ஸோ கதை பார்த்தீங்கன்னா படத்தில் நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தில் நடப்பது போல காண்பிக்கப்படுது. பூமி உருவானப்போ நல்லவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கெட்டவங்களாக மாறிட்டாங்க. நல்லவங்க தனியாக கெட்டவங்க தனியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தீயவர்கள் மட்டும்தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் அரசுகளும் வருது. தீயவர்கள் வாழும் காலத்தில் நல்லவனா நக்குல் வாழ்றாரு. இவர் இந்த இடத்துல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் மீதி கதை. படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதை இயக்குனர் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்கலான்னு தோணுது. கதை எந்த வருடத்தில் நடக்குது அப்படின்றதே இவர் சொல்லலை. ஸோ அப்படி காண்பித்திருந்தாவது பார்வையாளர்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லவர்கள் தான் எதிர்காலத்தில் தவறானவர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது பார்ப்பவர்களை நெருடலை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் தீயவர்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும், அவர்களை குறித்தும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ் ரவிக்குமார் வரும் காட்சிகள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எதிர்காலத்தில் தீயவர்கள் மத்தியில் நல்லவர்கள் வாழ்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு டைரக்டர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் நடக்குது. ஸோ இப்படியாகவே கொண்டு போயிருக்குது. படத்தில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் கூட கதையை கொண்டு போன விதத்தில் இயக்குனர் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் தோணுது. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல இவர் பூர்த்தி பண்ணியிருக்கிறாருன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. பாடல்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பில்டப் காட்சி நிறைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வசனம், செகண்ட் ஃபுல்லாக சொதப்பல் அண்டு ஜெயில், நிறைய லாஜிக் குறைபாடுகள். மொத்தத்தில் வாஸ்கோ ட காமா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. வல்லவன்